திருமருகல் தெற்கு ஒன்றிய செயலாளர் பேசுறேன். இந்த தாவை கட்சியில இருந்தேன். இப்போ இதோட இருக்க கட்டமைப்பு சரியில்லாத காரணத்தினால பாத்தீங்கன்னா நான் இங்க இப்ப டிஎம்கேக்கு மாறி இருக்கேன். ஏதோ ஒரு பின்னாடி ஒரு கட்சி உந்துதலின் பேர்ல தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் அந்த கட்சியிலிருந்து விலகி இப்ப டிஎம்கேல சேர்ந்துட்டேன். என்னோட பணி இந்த கட்சியில மேலும் மேலும் இன்னும் சிறப்பாக செயல்படுவேன். நன்றி. சிறுபான்மையினருக்கு மதிப்பில்லை என குற்றம் சாட்டிய தாவிகாவின் முன்னாள் ஒன்றிய செயலாளர். அரசியல் களத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். நாகை மாவட்ட அரசியல் வட்டாரத்துல கவனத்தை ஈர்க்கக்கூடிய திருப்பம் நடந்திருக்கு. இளைஞர்கள் எல்லாத்தையுமே வச்சிருக்கிற பேர்ல என்ன பண்றாங்கன்னா எல்லாத்துக்கும் போஸ்டிங், ஏழை எளிய மக்கள் எல்லாத்துக்குமே போஸ்டிங் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன பண்றாங்கடா நிர்பந்தப்படுத்துறாங்க. நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, நீங்க இதெல்லாம் பண்ணினா தான் வளரலாம், நீங்க உங்களை வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நிர்பந்தப்படுத்துறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலப்போக்கில் என்ன பண்ணுவாங்க, இளைஞர்கள் சரி நம்மளுக்கு பதவி வேணும் அப்படிங்கிறதுனால தன்னோட சொந்த காசை போட்டு கண்காரன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அது வேணாம் அப்படிங்கறது இது நான் உள்ளார இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டதுனால, நல்லா தெரிஞ்சதுனால ஓகே இந்த கட்டமைப்பு இல்லாம இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு பின்னாடி ஒரு கட்சி உந்துதலின் பேர்ல தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் அந்த கட்சியிலிருந்து விலகி இப்ப டிஎம்கேல சேர்ந்துட்டேன். திருமருகல் தெற்கு ஒன்றிய தாவைக்க செயலாளரா செயல்பட்டு வந்த ஜெகபர்தி கட்சியில ஏற்பட்ட அதிருப்தி காரணமா தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்தி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல அதிகாரப்பூர்வமா இணைஞ்சிருக்காரு. நாகை திமுக மாவட்ட அலுவலகத்துல நடந்த இந்த ஒரு நிகழ்வுல மாவட்ட செயலாளரான கௌதமன் தலைமையில ஜெகபர்திக்கு பாராட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவரோட வந்த சில பகுதி பொறுப்பாளர்களுமே அவங்கள திமுகவிற்கு இணைச்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் மூலமா தாவேகா கட்சிக்குள்ளேயே கலக்கம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. ஏற்கனவே கட்சியுடைய வளர்ச்சிக்காக பல வருஷங்களா செயல்பட்ட ஜெகபர்தீன் தன்ன மாதிரி சேர்ந்த சிறுபான்மை சமுதாய நிர்வாகிகளுக்கு கட்சியில மதிப்பும் இடமும் கொடுக்கப்படலன்னு கடும் வருத்தம் தெரிவிச்சதாகவும் சொல்லப்படுது. பொதுமக்களுக்காக நடத்தப்படக்கூடிய நலத்திட்டங்கள், சலுகைகள்னு பிரச்சார பணிகள்ல ஈடுபடுறதுக்கு நாங்க தயாரா இருந்தோம். ஆனா அந்த செயல்களுக்கான செலவுகளை சொந்தமா ஏற்க சொல்லி தொல்லை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சிறுபான்மை சமுதாய நிர்வாகிகளை புறக்கணிக்கிறதாவும் கட்சியில இருந்து விலகிய ஜெகபர்தீன் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு சம்பவத்தால நாகை மாவட்டத்துல அரசியலுடைய சூழ்நிலை பதற்றமா மாறி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் குட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.